ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் பரணி ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. அப்போது பரணி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நம்ம சண்முகம் வந்து ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பரணியை போட்டு தட்டியிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம பரணி ரொம்ப கோமா இருந்துட்டு இருக்காங்க சண்முகம் மேலே. இந்த பக்கம் பார்த்தோன்னா வெளில இருக்கிற எல்லாருமே நம்ம சண்முகம் கிட்ட நீ போய் பரணி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால நம்ம சண்முகமும் நேராக பரணி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருல, நான் பேசுனது எல்லாமே தப்பு தான். ஏதோ அவசரப்பட்டு என் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் நான் உன்னை கடுமையாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடல அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மன்னிப்பு கேட்டதும் பரணி வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருல, என்ன நீ என்ன மன்னிக்க மாட்டியா சொல்லு அப்படின்னதும் பரணி வந்து இங்க பாருடா, நீயா வந்து பேசுவ, அதுக்கப்புறமா நீயா வந்து மன்னிப்பு கேட்ப, அதுக்கப்புறமா நான் உன்னை மன்னிக்கணுமா? இங்க பாரு, இனி நான் உன்னை மன்னிக்கிறதா இல்லை, ஒழுங்கா எங்கிறது கிளம்பு அப்படின்னு பரணி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம சண்முகம் வந்து இங்க பாருல, ஏதோ ஒரு கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் பேசிட்டேன். இங்க பாரு, இன்னைக்கு என் தங்கச்சியும் நீ தான் காப்பாத்திருக்க. சொல்ல போனா நீ தான்ல என்னோட குல தெய்வம். இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. சரி, நான் என்ன பண்ண நீ நம்புவா அப்படின்னதும் பரணி எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வண்டி போட்டு, ஐயோ நான் உன் காலில் வேணாலும் விழுறேன், என்ன மதிச்சு ஏத்துக்கல அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இது பார்த்து பரணி வந்து செம அதிர்ச்சியாகி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எழுப்பாட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் கையை பிடிச்சிட்டு, இங்க பாருல, நீ தப்பு பண்ணாலும் இல்லைனாலும் நான் யோசிச்சு தான் பேசுவேன், இனி அப்படிலாம் நடக்காது, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னதும், இங்க பாருடா, நீ மறுபடியும் திட்டுவேன்னு எனக்கு தெரியும், அப்படி திட்டுன்னு அதுக்கப்புறமா நான் உன் பக்கத்துலயே இருக்க மாட்டேன் அப்படின்னதும், அப்படிலாம் பேசாதல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு பரணியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க சண்முகம். இந்த பக்கம் நம்ம ரத்னாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெங்கடேஷ் மேல வந்து கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ளியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பெயில் எடுக்கிறதுக்காக நம்ம ரத்னா வந்து நேரா சண்முகம் பரணி 3 பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அங்க பார்த்தோம்னா ரத்னாவை பார்த்து வெங்கடேஷ் வந்து சிரிக்கிறாங்க, செம்மையா அந்த இடத்துல முறைக்கிறாங்க நம்ம ரத்னா. இன்னொரு பக்கம் நேரா வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு நேராக வந்து அவங்க கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக இன்ஸ்பெக்டரும் வெங்கடேஷ் வந்து திறந்து விட்டுடுறாங்க. உடனே வெங்கடேஷ் வந்து ரொம்ப நன்றி ரத்னா, நான் இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் ஆனால் நான் உள்ளே இருக்கக்கூடாது, என்னை வெளியில் எடுத்து பாரு, ரொம்ப நன்றி. நான் தான் இவ்வளோ நாளாக என் அம்மா அப்பா பேச்சு கேட்டு தலைகாலுக்கு புரியாமல் நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு ரத்னா அப்படின்னதும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க ரத்னா. இந்த பக்கம் நம்ம பரணி ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் வந்து, என்ன ரத்னா, என்ன மன்னிக்க மாட்டியா? இங்க பாரு, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், இனி நான் கூட சேர்ந்து சந்தோஷமா நல்லபடியா வாழ்ற ரத்னா, என்ன மட்டும் வேணாம்னு சொல்லிடாத ப்ளீஸ் ரத்னா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ். நம்ம ரத்னா வந்து எதுவும் பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. சரி, நான் உன் காலில் விழுந்தாலும் விழுறேன், என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் ரத்னாவோட காலில் விழுந்துடுறாங்க. இது பார்த்து சண்முக பரணி வந்து அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது. கண்டிப்பா ரத்னா வந்து வெங்கடேஷ் பெயில எடுத்திருக்காங்கிறதுக்காக அவங்க வந்து வெங்கடேஷை மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரத்னா வந்து அவங்கள பெயில எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எழுந்துருடா, நீ வானா வரணும், போனா போகணுமா? இங்க பாரு, எனக்கு என் அண்ணன் என்னோட மதன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து மறுபடியும் சண்முகம் வீட்டுக்கு தான் போவாங்க. அப்போ நம்ம வெங்கடேஷ் வந்து உண்மையிலேயே தெரிந்திருந்தாலும் கண்டிப்பா கெஞ்சி கூத்தாடி எப்படியாச்சும் மறுபடியும் நம்ம ரத்னா மனசுல இடம் பிடிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி